ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? சில வீட்ல பார்த்தீங்கன்னா, பணம் சத்தம் போடாது. ஆனா அது அமைதியா இருக்கும். அந்த வீட்ல ஆடம்பரம் இருக்காது. தேவையில்லாத காட்சிகள் இருக்காது. ஆனா எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு பண பிரச்சனை வந்த மாதிரியே தெரியாது. இன்னொரு பக்கம் சிலர் நல்ல சம்பளம் வாங்குறாங்க. ஒரு வேளை பணம் எல்லார்கிட்டயும் போகும். ஆனா எல்லார்கிட்டயும் தங்காது. ஏன்னா, பணம் ஒரு விருந்தாளி மாதிரி. அது எல்லா வீட்டுக்கும் வரும். சரி, அதுக்கு பிடிச்ச இடம் எது? பெரிய வீடா? அதிக சம்பளமா? இல்ல. பணம் ஒரு விஷயத்த தான் பார்க்கும். "நீ என்னை எப்படி நடத்துற?" நம்மில் நிறைய பேர் பணம் வந்த உடனே, "இதில என்ன வாங்கலாம்?" அப்படின்னு யோசிப்போம். ஆனா சிலர் மட்டும் "இதில என்ன உருவாக்கலாம்?" அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த ஒரு கேள்வி தான் அவர்களை வேற மாரி மாற்றுது. ஒரு மரம் ஒரு நாள்ல பெரிய மரம் ஆகாது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தான் அது வளரும். பணமும் அப்படிதான். ஒரே நாள்ல யாரும் பணக்காரர் ஆகல. ஆனா தினமும் செய்யும் சின்ன சின்ன முடிவுகள், சின்ன சின்ன செயல்கள் ஒரு நாள் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். அதனால அடுத்த தடவ பணம் உங்க கைக்கு வந்தா, இதில என்ன வாங்கலாம்னு மட்டும் கேட்காதீங்க. ஒரு தடவ இது எனக்காக எப்படி வேலை செய்யணும் மட்டும் கேளுங்க. ஏன்னா, பணம் சிலரிடம் மட்டும் தங்குறது அதிர்ஷ்டத்தால மட்டும் கிடையாது. அவங்க பணத்த பிடிக்க முயற்சியும் பண்ண மாட்டாங்க. பணத்துக்கு தங்க காரணம் குடுப்பாங்க. அதாவது வேல்யூ குடுப்பாங்க. ஸோ, இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், சில நேரம் வாழ்க்கையை மாற்றுறது பெரிய தொகை பணம் இல்லை. சின்ன சின்ன சிந்தனைகள் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.